எல்லோருக்கும் வணக்கம். ஒவ்வொரு முறையும் நம்ம ஏரியாவில் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே வந்துடுச்சு. ரொம்ப லாங் ஆகிடுச்சு. சரி, முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் தானே கொடுத்துடலாம் அப்படின்றதுனால சரி காரமும் கூட சேர்த்து ஒரு முறுக்காவது கொடுப்போம் அப்படின்னு முறுக்கு, ரவா லட்டு, பூந்தி லட்டு, இது 3 தான் வந்து என்னால் செய்ய முடிஞ்சுது. நிறையா செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசை தான், ஆனால் நம்மளால் வந்து டைம் இல்லை. பாக்ஸு கடையில் வாங்கின்னு வந்துட்டோம். ஸ்வீட் வாங்கியிருக்கலாம், என்ன இருந்தாலும் நம்ம கையால் செஞ்சு கொடுத்தா தான் அது வந்து நம்ம ஸ்வீட் கொடுத்த மாதிரி. எல்லாருமே கடையில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க, நம்ம கைப்பக்குவம் எப்படி தெரியும் அவங்களுக்கு அப்படின்றதுனால பாக்ஸ் மட்டும் கடையில் வாங்கின்னு வந்துட்டோம். இதில் தான் நம்ம வந்து போட்டு எல்லாம் பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு பாக்ஸ் கொடுங்க. அப்படி ஒரு பக்கம் என்னுடைய பேரன் நின்னுக்கிறாரு. நம்ம வாய்ஸ் கேட்டாவே அவருக்கு தெரிஞ்சிடுற மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து லட்டும் ரவோ 2 வச்சுக்கலாம். அப்பா வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் மடித்து ஒவ்வொன்றா கொடுக்கும்போது நான் அப்படி பேக் பண்ணிடலாம். இது வந்து ஸ்வீட் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து முறுக்கு ஒரு கவரில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கவரில் போட்டு இது பாக்ஸில் போட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு கொடுத்துருவோம். அப்படியே ஒரு கட்டைப்பையில் வச்சு எடுத்துகிட்டு போனால் எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம் லைனாக. அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன் நான். இப்போ எல்லாம் அதே மாதிரி பாக்ஸில் வந்து எல்லாமே போட்டுக்கலாம். லட்டு, முறுக்கு, ரவா 2 இது 3மே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். உளுந்து முறுக்கும் வந்து கரெக்டாக அளவோடு செஞ்சுருக்கேன். ரவா லட்டு 3மே வந்து நான் இந்த வீடியோலேயே நான் வந்து பின் பண்ணி வச்சுறேன். நீங்கள் போய் பார்த்து நீங்கள் செய்யலாம். நீங்கள் என்னுடைய லட்டுக்கு இன்றைக்கி லட்டு மாதிரி ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். 1 மாதம் முடிஞ்சுது, கரெக்டாக 1 மாதம். அதனால் தக்காளி வச்சு எல்லோரும் பழங்கள்லாம் வச்சு எடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கின்னு பார்த்து இவங்க தாத்தா நல்லா ரெட் கலராக தக்காளி வாங்கிட்டு வந்துட்டார். ஆப்பிள்லாம் எதுக்கு, தக்காளி செமையாக இருக்குது, இதே வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். அதையும் பார்க்கலாம். இந்த லட்டுக்காக நான் லட்டு செஞ்சுக்கிறேன்டா, எடுத்துன்னு போயிட்டு லட்டு எல்லோரும் கொடுத்துட்டு வரலாம். நம்ம லட்டுக்கு வந்து இப்போ கூட இன்றைக்கி கூட 2 பேர் வந்தாங்க. நிறையா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம அவங்களுக்குலாம் சீக்கிரமாக ஸ்வீட் கொடுக்கணும்ல, அதனால் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்துட்டு வந்துட்டு நைட்டுக்கு வந்து நம்ம டின்னர் வந்து எதாவது பார்க்கலாம். இட்லிக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சிம்பிளான சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம். நான் வந்து சின்ன வெங்காயம் 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவு தக்காளி எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்ததுனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே கப்பில் 1 கப்பு வந்து தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 6-7 பல் பூண்டு, கட்டி பெருங்காயம் 1 துண்டு. நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம். இந்த சாம்பாருக்கு வந்து சாம்பார் பொடி சேர்த்துங்க, ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கும் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நான் குக்கரில் தான் வேக வைக்கிறேன். ஒரு 3 விசில் விட்டு 3-4 விசில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ பருப்பு சட்டியில் போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன். தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் வந்து தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம தாளிக்கும் போது இந்த எண்ணெய் எல்லாம் தரித்து கேஸ் மேலெல்லாம் விழுந்துருங்களா, அப்போ உடனே நம்ம துணி எடுத்து துடைக்கும் போது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அதை அப்படியே விட்டுட்டா தான் அப்படியே வந்து அழுக்கு மாதிரி பிடிச்சிக்கும் எண்ணெய் ஆயில் எல்லாம். அப்பப்போ கொஞ்சம் நம்ம துணியில் க்ளீன் பண்ணும்போது நல்லா நீட்டாக புதுசு மாதிரியே ஆகிடும். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கணும். அதுதான் வந்து அந்த காலத்து சாம்பார். கடலை மாவு தான் கரைச்சி ஊற்றி வைப்பாங்க இட்லிக்கு. நிறைய ஒரு 4 இட்லி கேட்டால் கூட 2 கரண்டி குழம்பு ஊற்றுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லிக்கு. இப்போ வந்து நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிவிடுங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கடலை மாவு 2 ஸ்பூன் வந்து கரைச்சிக்கலாம்.
பாருங்கள் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அப்போல்லாம் வந்து இந்த ஊருங்களில் வந்து இட்லி கடை வச்சுருப்பாங்க பாட்டிங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. இன்னும் வெள்ளையாக இருக்கே இந்த இது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கே சாப்பிட்றதுக்கு நினைப்பேன் நல்லா சின்ன வயசில். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து ட்ரிக்ஸாக. கடலை மாவு பொட்டுக்கடலை இந்த மாதிரி வந்து அரைச்சிட்டு ஊற்றிடுவாங்களாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியாக வைப்பாங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது கூட கொஞ்சம் திக்காக இருக்குது. தண்ணியாக இருக்கும். அப்படியே 4 இட்லி வச்சுட்டு அது மேலே 4 கரண்டி குழம்பு ஊற்றுனாங்கன்னா அதுலேயே சரியாக போயிடும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு வந்து ஒரு அருமையான சிம்பிளான பருப்பே இல்லாமல் ஒரு சாம்பார் தான். இப்போ கடலை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடியாக தூவிட்டு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான சிம்பிளான பருப்பு காய் எதுவுமே இல்லாமல் ஒரு இட்லி சாம்பார் ரெடி. நல்லாயிருக்கு பார்க்கவே. ஆனால் இதோட ஸ்பெஷல் இப்படி மேலே ஊற்றி நல்லா சாப்பிட்ணும். ஏமா நிறைய தொட்டு சாப்பிட்ணும். சூப்பராக இருக்குமா? இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. கிராமத்தில் வைக்கிற கடலை மாவு கரைச்சி ஊற்றி வைக்கும் இந்த மாதிரி தான் வைப்பாங்க கிராமத்தில் பாட்டிங்கெல்லாம். ஒரு அருமையாக சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயமும் இது. இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணிக்கார. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கெல்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணால் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. நீங்களும் இதே மாதிரி சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு இட்லிக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான சூப்பரான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறேன். ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரவை வச்சு ஒரு லட்டு தான் செய்ய போகிறேன். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். 10 நாள் 15 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு கெட்டு போகாமல் செய்ய போகிறேன் நான். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 20 முந்திரி வந்து உடச்சி எடுத்துக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் முந்திரி வந்து கொஞ்சம் கலர் மாறின உடனே திராட்சை சேர்த்துக்கலாம். ஒரு 30 திராட்சை சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எல்லாம் கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கிறேன். பாருங்கள் முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து இன்னும் 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் வந்து 3 கப்பு வந்து ரவை எடுத்துருக்கிறேன். இந்த ரவையை சேர்த்துக்கலாம். 1 2 3 கப்பு ரவை. ரவை வந்து நல்லா நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு இருக்கணும் ரவை. அதே மாதிரி அந்த ரவையோட பச்சை மணம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். ரவை எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த ரவை லட்டு வந்து 1 வாரம் இல்லை 10-15 நாள் கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிட்லாம். அதனால் நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கணும். ரவை வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வறுந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து ரவை கூடவே சேர்த்துக்கலாம். நான் 3 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காயும் ரவையும் வந்து நல்லா சேர்ந்து நல்லா வறுந்து வரணும். அதாவது தேங்காய் வந்து பச்சை இல்லாமல் ரவையோடு சேர்ந்து நல்லா வறுபடணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். ஸ்டவ்வு குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். டைம் எடுத்து நம்ம செய்யும் போது தான் ஒரு 20 நாள் அப்படி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் தேங்காய் ரவை சேர்த்து நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்துக்கிட்ட முந்திரி திராட்சை இதிலே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ தான் அரைச்சேன். சர்க்கரை சேர்த்து அரைச்சதுனால ஏற்கனவே அரைச்சது காலி ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போ அரைச்சி எடுத்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த கப்பில் வந்து 3 கப்பு ரவை எடுத்தேன். தேங்காய் வந்து எப்போவுமே நீங்கள் கணக்கு வைக்காதீங்க. 3 கப்பு ரவைன்னா 3 கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துங்க. கரெக்டாக இருக்கும் இனிப்பு. நான் அளந்து தான் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். 3 கப்பு ரவைக்கு 3 கப்பு சர்க்கரை எடுத்துக்கங்க. அதே கப்பில் 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப்பு சர்க்கரைக்கு 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க போதும். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க. ஒரு கம்பி பதம் வரணும். ரொம்ப வந்து இதுவாகிடுச்சுன்னா ரவை லட்டு வந்து சரியாக வராது. கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம வந்து ரவையை சேர்த்துக்கணும். அதனால் வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள் நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்து வந்துடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டும் இப்படி கம்பி மாதிரி வருது பாருங்கள், தெரியுதா? பாருங்கள் இந்த மாதிரி வந்து லைன் வரணும். இப்போ வந்து கரெக்டான பக்குவம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரவையை வந்து கொட்டி கலந்துக்கலாம். எல்லா ரவையும் கொட்டி கலந்துடலாம்.
ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை சேர்த்துக்குங்க. பாருங்கள், சக்கரை பாகில் வந்து ரவெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே அழுத்தி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறட்டும். லைட்டான சூட்டில் வந்து நம்ம உருண்டை பண்ணிக்கினா நல்லா உருண்டை வந்து நல்லா வரும். இப்போ சூடாக இருக்கும்போது வந்து நம்ம உருண்டை பண்ண முடியாது. தண்ணி அளவு எல்லாமே வந்து கரெக்டாக வச்சதுனால பாருங்கள் கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. கொஞ்சம் சூடு ஆறட்டும். இந்த மாதிரி இந்த சக்கரை பாகு செஞ்சு பண்ணிங்கன்னா நீங்கள் 1 மாதம் கூட கெட்டு போனால் 10-15 நாளுன்னு சொன்னேன், இன்னும் கூட 10 நாள் வந்து தாங்கும். ஏன்னா பாலெலாம் நம்ம சேர்த்துக்கல, ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யும் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறோம். ரவா லட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கலந்துட்டு நான் அப்படியே அழுத்திட்டு தட்டு போட்டு மூடிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சூடு லைட்டாக ஆறட்டும், உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. என் கை அந்த அளவுக்கு தான் உருண்டை வருது, சின்ன சின்னதாக. அதனால வந்து நான் சின்ன சின்னதாக பிடிச்சிட்டுக்கிறேன். ஆமாம், சாப்பிட்றதுக்கும் ஆளுக்கு ஒன்று நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் தடவிட்டு வந்து உருண்டை பிடிங்க, கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் நெய் தடவிட்டு கையில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் சுட சுட பிடிச்சா தான் உருண்டை பிடிக்க முடியும். எல்லா லட்டும் வந்து இதே மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே காலி ஆகிடுச்சு. பிடிச்சி இங்கே தட்டில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக பிடிச்சா அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. ஆமாம், நல்லா இல்லை பார்க்கறதுக்கு. அதனால் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கிட்டேன். சூட்டில் பிடிச்சினா இப்போ சூடு ஆறிடுச்சிங்க நல்லா. அதனால் வந்து சூடு இல்லாத பிடிச்சதுனால கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறதுனால சூடு இல்லாமல் பிடிச்சிக்கிட்டேன். எல்லாமே வந்து நான் ரவா லட்டு பிடிச்சி எடுத்துக்கிட்டேன், உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ தான் வந்தது. பார்க்கலாம். 6, 9, 10, 15, 20, 22 வந்ததுங்க. ஒரு சின்ன கப்பில் 3 கப்பு ரவை, 3 கப்பு சர்க்கரை, 1.5 கப்பு தேங்காய் போட்டோம். 22 வந்து, அதாவது நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் சரி, ஏதாவது சீர் பண்ணுறோம், தட்டு வரிசைலாம் செய்யும் போது இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு எதுவுமே அழகாக வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா சூடு ஆறட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாள் கூட வந்து இதை நம்ம சக்கரை பாகில் எடுத்ததுனால 20 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உடைக்கும் போது எப்படி வருது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி வரணும், கெட்டியாக ஆகக்கூடாது, கல் மாதிரி ஆகக்கூடாது. இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவு வச்சு நீங்கள் வந்து ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். ஆனால் வந்து சக்கரை பாகு மட்டும் மெயின் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஒரே ஒரு கம்பி பதம் தான் வரணும். கொஞ்சம் வந்து அதிகமாகிட்டால் கூட உருண்டை பிடிக்க வராது, உதிராக போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது, பாகு எடுக்க வந்து எங்களுக்கு கஷ்டம் தெரியாது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ரவெல்லாம் வறுத்து எல்லாமே தேங்காய்லாம் போட்டு வறுத்துட்டோம் இல்லையா, பால் காய வச்சுட்டு பால் ஊற்றி லைட்டாக சுட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு அதுவும் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து 1 வாரத்துக்கு சாப்பிட்லாம், ஒன்றும் கெட்டு போகாது. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் பால் வந்து நல்லா காய வச்சு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் தான் வந்து இந்த லட்டு பிடிக்கிறோம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாகு எடுக்க தெரியாதவங்க சர்க்கரையை வந்து அரைச்சி இது கூட சேர்த்துட்டு பால் ஊற்றி உருண்டை பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸி அது. இது தெரியலன்னா இதை பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி செய்யுங்க. நீங்களும் இதே மாதிரி ரவா லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லட்டு செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு. பாதியில் அம்மா வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பாகு எடுத்து வச்சுக்கலாம், அப்புறம் பூந்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 1/2 கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய ஃபேமிலி இருக்கிறதுனால, நிறைய பேர் இருக்கிறதுனால பட்ஜெட் எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. அதை பட்ஜெட்டுங்கிற ஒரு அளவு வந்து கட்டுப்படி ஆகாது. அதனால் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மாவை வந்து சலிச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் ஒரு முறை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்யுங்க. இப்போ நான் மாவை சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் சர்க்கரையை வந்து நான் வந்து பாகு எடுத்துக்கிறேன். 1 கிலோ சக்கரை பாக்கெட் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோக்கு 1 கிலோ அளவு, அதுதான் கரெக்ட். 1 கிலோ சொன்னாலும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருவோம் சர்க்கரையை. பாருங்க, இவ்வளோண்டு அளவு வந்து எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இந்த கப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு நான் அளந்து எடுத்தேன். கப்பில் அளவும் சொல்லிடுறேன். 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு ஃபுல்லாக வந்து சர்க்கரை அளந்துக்கோங்க. கொஞ்சம் கோபுரமாவோ இல்லை நல்லா ஃபுல்லாவோ சர்க்கரை அளந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் மாவு, 2 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி. தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையவே வைக்கல, நான் கொஞ்சமாக வைக்கணும்.
இருக்கணும். ரொம்ப நிறைய வச்சிட்டோம்னா உருண்டை பிடிக்க முடியாது, இலகிட்டே போகும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி நம்ம சக்கரை சேர்த்து அது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். சக்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் தீ ஃபுல்லாக வச்சுக்குவேன் நான். அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்குவேன். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வச்சிருக்கிறதுனால சக்கரை ஒரு சில டைம் கரையிறதுக்குள்ளவே எனக்கு வந்து பாகு வந்துடும், ஒரு கம்பி பதம் வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வந்து நம்ம பண்ணணும். எங்கேயும் அசையாமல் தண்ணி எவ்வளோ கம்மியாக வைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் பாகு வந்து வந்துடும். ஒரு கம்பி பதம் வந்து நமக்கு இப்போ பாகு எடுக்கணும். இப்போ பாகு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஒரு கம்பி பதத்துக்கு. கொஞ்சம் பாகு எடுத்து தெரியுதாப்பா, இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நல்லாவே வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு கம்பி பதம் இருக்கணும். அதிகமாகலாம் வந்து பாகு போயிடுச்சுன்னா லட்டு வந்து ரொம்ப ஹார்டாக வந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்காது. நம்ம ஒரு 4-5 நாள் வச்சு சாப்பிட்றணும் போது கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கூடவே நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். கடலை மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே எந்த ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பூந்தி வந்து நல்லா எலும்பி வரதுக்காக 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். லெமன் எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கலாம். இல்லை கலரே வேண்டாம் லட்டு அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எதுவுமே சேர்க்காம கூட பண்ணலாம். கூடவே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து கரைச்சிக்கலாம். நல்லா உருண்டைகள் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. எண்ணெயில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை எதுனா இருந்துச்சுன்னா வெடிக்கும். நல்லா நைஸாக வந்து விஸ்க் வச்சு நான் கலந்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு மாவு கரைச்சிக்கலாம். ஆமாம், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். முதல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உருண்டைகள் இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மாவு கரைக்கணும். மாவை எடுத்து ஊற்றும் போது அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே இந்த மாதிரி தண்ணியாக விடணும், கெட்டியாக இல்லாமல். அந்த தோசை மாவு பதம் தோசை மாவு பதம் கரெக்டு. ஏன்னா நம்ம வீடியோவில் வந்து பிரியா வீட்டில் வந்து நான் மிக்சரு அதெல்லாம் வந்து செஞ்சுருந்தேன். லட்டு வீடியோ காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. அதனால் கண்டிப்பாக அதுக்காகவே உங்களுக்காக வந்து லட்டு செய்யலாம். பிரியாவங்க வந்திருக்கு 2 பேர். ஏன்னா லட்டு செய்யறதுக்கு 2 பேர் வேணும், ஒரு கரண்டி கழுவி கொடுக்கணும், வீடியோ எடுக்கிறதுக்கு வேணும். அதனால் பிரியா வந்ததை வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சிடறோம் நாங்கள் இங்கே உங்களுக்காக தான். அம்மா அது மட்டும் நாங்கள் எடுக்கல ரெசிபி. எண்ணெய் வந்து நல்லா சூடேறணும். மாவு இப்படி போட்டதுமே அப்படியே டக்குன்னு எலும்பணும், வெயிட் பண்ணி எலும்பாமல் டக்குன்னு எலும்பணும். அப்போ தான் வந்து அந்த முத்து முத்தாக வரலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு ரீசன். அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் முத்து முத்தாக வராது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து தேய்க்கிற மாதிரி இருக்கும், அதுவும் முத்து முத்தாக வருமா என்னன்னு தெரியல. சேரங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் வாழை ஊந்துட்டா கூட பிரச்சனை கிடையாது. மிக்சியில் வச்சு சும்மா ஒரு லைட்டாக ஒரு சுற்றி நானும் அரைச்சி தான் சேர்ப்பேன். அதனால் வந்து அதெல்லாம் ஒன்றும் பயம், லட்டு செய்யறதெல்லாம் ஈஸிங்க. ஆனால் பாகு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக, பாகு ரொம்ப கரெக்டாக எடுத்துடணும். அவ்வளோதான். மாவை எடுத்து எண்ணெயில் விட்டதுமே டக்குன்னு எழும்பணும். என்னம்மா ஒன்று எழும்புது ஒன்று எழும்ப மாட்டேங்குது உங்கள் கடாயில்? இல்லை, கடாய் எல்லாமே பழசுல எப்படி வரும்? ஆமாம், ஆதி காலத்து கடாய் பாருங்கள், இதெல்லாம் எலும்புது எல்லாமே அங்கே இருக்குது. ஒவ்வொரு முறையும் மாவை வந்து பாத்திரத்தில் எடுக்கும்போது கலந்து கொடுத்துட்டு எடுங்க. எங்ககிட்ட பூந்தி கரண்டி இல்லை, அதனால் நாங்கள் வந்து இந்த கண்ணு கரண்டி ஜல்லி கரண்டிலே வந்து பண்ணுறோம். லட்டு பூந்திக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் அவ்வளோதான். 30 செகண்டே கரெக்டாக இருக்கும். தீ ஃபுல்லாக வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுன்றதுனால 30 செகண்டில் நீங்கள் எடுத்துருங்க. நாங்கள் வந்து கணக்கு வச்சுக்குவோம். மாவை கரண்டியில் ஊற்றிட்டு அம்மா போய் அதை கழுவிட்டு வரத்துக்குள்ளே தொடச்சி கொடுக்கறதுக்குள்ளே வந்து பூந்தி ரெடியாக. மொறுமொறுன்னு வரக்கூடாது, சாஃப்டாகவே இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். அது 30 செகண்ட் போதும், கரெக்டாக இருக்கும். மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரா வந்து இந்த சக்கரை பாகு வந்து அப்சர்வ் ஆகாது பூந்திக்குள்ளே. சாஃப்டாக இருந்தால் தான் நல்லா அப்சர்வ் ஆகும். ஒரு நல்ல துணி வந்து சுத்தமான துணி வச்சுட்டு கழுவிட்டு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு விடும்போது மாவு வந்து ஒட்டாது, நல்லா வந்து குண்டு குண்டாக வந்து ஒரு மாதிரி ஸ்பீடாக ஒரு ஃப்ளோரில் இறங்கும். ஸ்லோவாக இறங்கும் நல்லா சூப்பராக. ஆனால் குண்டு குண்டாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக வாலாக இருக்குது. சூப்பராக இருப்பார் குண்டு குண்டாக, நல்லா குண்டு குண்டாக தான் வருது. இந்த மாதிரி துணி வச்சிங்கன்னா தொடச்சி கொடுங்க, சீக்கிரமாக ஆகிடும். ஒரு ஆள் வேணும். ஆனால் கடையிலலாம் அதெல்லாம் கழுவுறதெல்லாம் இல்லை, அவங்க அப்படியே வலிச்சிட்டு போடுவாங்க. அது நமக்கு வரதில்லைங்க. நான் எப்போவுமே இப்படி தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. ஒரு சிலர் தேய்ப்பாங்க கரண்டி வச்சோம். எனக்கு அது தேய்க்கிற வேலையே இல்லை, ஏன்னா அப்படியே கீழே விழுந்துடும் நமக்கு. அந்த பதத்தில் தான் நம்ம மாவு கரைக்கிறோம். இதே மாதிரி எல்லா மாவும் பூந்தி சுட்டு எடுத்துடலாம்.
பூந்தி வந்து பொரிச்சாச்சு. 1/2 கிலோவுக்கு பாருங்கள் ஒரு பேஷனில் 3/4 வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும் பூந்தி கரண்டி. கொஞ்சம் பெருசாகிறதுனால சும்மா ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஆமாம், பல்ஸ் மோட்லேயே ஒரு 2 திருப்பி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அரைப்பட்டும் இருக்கும், கொஞ்சம் பூந்தியுமே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பூந்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைச்சும் அரைக்காமலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் சர்க்கரை பாகு வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணதுனால நான் வந்து இப்போ ஒரு டைம் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சூட்டில் போட்டு பண்ணும்போது தான் நல்லா வந்து இதுவாகும். பச்சை கற்பூரம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாங்கங்க. எங்கே வச்சேனே தெரியல, எங்கே வச்சாங்கன்னு தெரியல. அதனால் இப்போ போய் கடையில் வாங்கிட்டு வந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா அளவு இத்தினூன்னு தான் இருக்கும், ஒரு பிஞ்சு கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக. அது வந்து நல்லா இப்படி நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் லட்டுக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த மணத்துக்காக, அந்த ஃப்ளேவருக்காக அந்த லவங்கம் சேர்த்தா மட்டும்தான் அந்த லட்டோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதோட சேர்த்துடலாம். ஆனால் நான் உருண்டை பிடிக்கும் போது அந்த கிராம்பு எடுத்துருவேன் நான். ஐயோ சூடாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழுத்தி வச்சிட்டோம்னா நல்லா ஊற கெட்டியாக வந்துடும். நான் வந்து உடனே எல்லாம் உருண்டை பிடிக்க மாட்டோம்லாமா, நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் பிடிப்போம். காலைல செய்கிறோம் அப்படின்னா மதியம் தான் உருண்டை பிடிப்போம். நல்லா கலந்து விட்டு நல்லா அழுத்தி விட்டுருவோம். அப்படியே நல்லா பூந்தி ஃபுல்லாக வந்து ஸ்வீட் வந்து நல்லா இறங்கியிருக்கும். எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா இப்படி டைட்டாக இப்போ வந்து அப்படியே அழுத்தி விட்டுடலாம். நம்ம வந்து காலையில் செஞ்சுட்டு சாயங்காலம் கூட லட்டு பிடிக்கலாம், நைட்டு செஞ்சுட்டு காலையில் லட்டு பிடிக்கலாம். நாங்கள் ஒரு 2-3 மணி நேரம் மட்டும் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு அப்படியே அழுத்தி வச்சுருங்க. மேலே இருக்கிற பூந்தியெல்லாம் கொஞ்சம் உள்ளே இறங்குச்சுன்னா கொஞ்சம் ஜீரா வந்து அப்சர்வ் ஆகும். அவ்வளோதான். பூந்தி வந்து பிடிக்கிற பதத்துக்கு நல்லா கொஞ்சம் பாகெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு கெட்டி ஆகிடுச்சு. லட்டு பிடிக்கிறதுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ கடைசியாக இது கூட நெய்யில் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் எவ்வளோ பிடிச்சிருக்கோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. போட்டா போடு. நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு செய்கிறோங்க, ஆடிக்கு அமாவாசை இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி செய்கிறோம். கொஞ்சம் நிறைய நெய் போட்டு தான் சாப்பிட்லாமே. முந்திரியும் அதே மாதிரி எங்கள் அம்மா நிறையா போட்டாங்க. அதாவது உடச்சி போட்டிருக்கோம் நாங்கள். அப்படியே லாஸ்ட் டைம் நான் அப்படி தான் போட்டிருந்தேன். அதே மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க, மேலெல்லாம் ஷோக்கெலாம் ஒன்றும் வைக்க வேண்டாம், நீ அப்படியே உருட்டின பொடி போதும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து பொடியாகவே கட் பண்ணி போட்டேன். வாங்கி கடிப்பட்டா போதும் அப்படின்னு பார்த்தா திராட்சையே வேணாம், நாங்களாம் திராட்சை பொறுக்கிற கேஸு. திராட்சை எடுத்து வச்சுருவாங்க. இந்த பக்கம் முந்திரி இது உலர் திராட்சை போட்டுக்கிறேன். உலர் திராட்சை போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது முந்திரி திராட்சையை அந்த நெய்யோடு சேர்த்துடலாம். அப்படியே முந்திரி திராட்சை நெய்யில் வதக்கிறது லட்டோடு சேர்த்துக்கலாம். நெய்யோடு சேர்த்துக்கலாம். லட்டோடு சேர்த்துக்கலாமா? இல்லை, நெய்யோடு சேர்த்துக்கலாம். நீ முதல்ல நெய்யோடு தானேப்பா சேர்க்கணும். இதில் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ உருண்டை பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. லட்டு பாருங்கள், கரெக்டான பதம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். அம்மா மேலே வந்து ஷோக்கு வந்து முந்திரி திராட்சைலாம் வைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படியே எடுத்து உருண்டை பண்ணிக்கிறேன். அம்மா சின்ன உருண்டை போதுமா இல்லை கொஞ்சம் பெருசாக பண்ணுவாங்க? சின்னதாக போடு நல்லாயிருக்கும். சின்னதா? ஆமாம், இந்த சைஸே போதும். அன்றைக்கி வீட்டில் செஞ்சல உங்கள் வீட்டில்? ஆமாம், இது இந்த சைஸ் தான். அவ்வளோதாங்க. ஓகே, சூப்பர். கையில் வந்து நெய்யுங்க கொஞ்சம் நிறையா ஊற்ற சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி லட்டு வந்து சின்ன சைஸாக நான் வந்து உருண்டை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். லட்டு வந்து பிடிச்சாச்சு. 2 தட்டில் வந்திருக்கு. கவுண்ட் பண்ணல நான். எல்லா லட்டும் பிடிச்சிட்டோம். 1/2 கிலோ மாவு போட்டோம் தானே, கவுண்ட் பண்ணிவிடுவோம். இது நீ என்ன இது என்ற 3 60 லட்டு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால வந்திருக்கு போல். 60 லட்டு வந்துக்குதுங்க. 1/2 கிலோ கடலை மாவு, 1 கிலோ சர்க்கரையா, 1 கிலோ கம்மி பண்ணிட்டோம். அவ்வளோதான். லட்டு ரெடி ஆகிடுச்சு. 1/2 கிலோ கடலை மாவுங்க. அதை வச்சு நாங்கள் 60 லட்டு கிட்டத்தட்ட பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. ஒரே சைஸில் போட்டால் ஒரு 50 லட்டு வரும் நமக்கு. கொஞ்சம் பெருசாக இருந்தால் 50 வரும். மீடியம் சைஸாக இருக்கிறதால 60 லட்டு வந்தது. ஃபங்க்ஷனுக்குன்னா இந்த அளவுக்கு லட்டு இருந்தால் போதும். இப்போ நான் வந்து இந்த லட்டை வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்க. சாப்பிட்டு காட்டுறேன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு காமிக்கிறேன். இல்லை, இப்படி புட்டா பாருங்கள் எப்படி வருது. இந்த மாதிரி இருக்கணும். கண்ணா லட்டு வந்து நல்லா மெத்து நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்க்கலாம். லட்டுலாம் நானும் அப்போ தான் ரொம்ப சாப்பிட முடியும். எங்கள் வீட்டுக்கு வேறு ஒரு குட்டி பையன் வரான். அதனால் அவனும் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது செஞ்சு கொடு அம்மான்னு கேட்டே இருப்பான் அக்கா பையன். ஸோ கரெக்டாக வர டைமுக்கு நாங்கள் லட்டும் பண்ணிட்டோம். லட்டு வந்து நாங்கள் சொன்ன அளவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அப்படி உங்களுக்கு இது சரியாக புரியல அப்படின்னாலும் என்னோடய சேனலில் வந்து பாருங்கள். ரெக்கமெண்டா தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் வந்து பாருங்கள். நிறைய லட்டு போட்டுக்குது பிரியா. 1 கிலோவில், 1/2 கிலோவில், 1 கப்பில்
வெறும் லட்டு இன் தமிழ் ஃபுட் மசாலா அப்படின்னு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வந்துடும். நிறைய வரும் முறுக்கு. ஒரு சில ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், அதனால் வந்து புரியலைன்னா நீங்கள் வந்து தமிழ் ஃபுட் மசாலா அந்த சேனலில் போயிட்டு நம்ம பொண்ணோட சேனலில் வந்து நிறையா ஸ்நாக் இருக்குது, லட்டு, மைசூர் பாக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் அப்புறம் இப்போ ஏன் லட்டு நாங்கள் செஞ்சு காட்டணும் அப்படின்னா, நாங்கள் எங்கள் நாத்தனா ஃபங்க்ஷனுக்கு சொல்லியிருப்போம் ஸ்டார்டிங்கில் வீடியோவில். அதுக்காக தான் வந்து செஞ்சோம் அன்றைக்கி. ஆனால் வீடியோ எடுக்க முடியல. அன்றைக்கி வந்து கமெண்ட்ஸில் லட்டு மட்டும் மிஸ்ஸிங்மா, அதுவும் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் சரி இன்றைக்கி அவங்களுக்காக நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.